எனக்கு 3 பிள்ளைகள். மகன் 1, பொண்ணுங்க 2. மகன் வந்து டிஎஸ் தினகரன் சொல்லிட்டுங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டேட்டை தாண்டி நேஷனல் லெவலில் விளையாடிட்டு இருக்கான். அதே போல் 2வது பொண்ணு யாழினி, அவள் எஜுகேஷனில் ஃபுல்லாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கடைசியாக தனுஷ்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ விஸ்டம் கேட்ஸ் ஸ்கூலில் தான் நான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஸ்போர்ட்ஸில் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. அது ஸ்டேட் லெவலில் இன்னைக்கு வந்து ஏஜ் 14 தான் ஆகுது, 13 ஏஜ். இன்னைக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்து +2 முடிக்கிறதுல நேஷனல் தாண்டி ஏஷியன் லெவலில் போயிடுவாங்க. நல்லா திறமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் சன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஸ்டம் கேட்ஸ் ஸ்கூல் நல்லா எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. கிரவுண்டை எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட்டுங்க. அதனால வந்து ஸ்போர்ட்ஸில் 2 பிள்ளைங்களுமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நல்லா ஆர்வம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக விளையாட்டு தான். ஆனால் கம்பல்சரி வந்து விளையாட்டில் இருந்தால் எதிர்காலத்தில் வந்து பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கலாம். விளையாட்டை தவிர எஜுகேஷன் கூட காம்படிஷன் இருக்கும். ஆனால் விளையாட்டில் வந்து காம்படிஷன் இருக்காது. எல்லாரும் நல்ல மாதிரியா விளையாட்டை வந்து தேர்ந்தெடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். விளையாட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான். கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்ட்டு போகலாம். யாரும் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ரிஸ்க் எடுக்கலைன்னா வாழ்க்கையில் வந்து செய்ய முடியாது. அதனால வந்து ரிஸ்க் எடுத்தா 100% சக்ஸஸ் அப்படிங்கிறது நான் நல்லா உணர்ந்துக்கிட்டேங்க. எங்கள் பிள்ளைங்க 2 பேருமே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துல ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து கண்டிப்பாக சாதிப்பாங்க. அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் எங்கள் மிஸ்ஸஸ் வந்து நல்லா ஃபுட்டு வகையில் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 50% ப்ராக்டிஸ்னாலும் 50% வந்து ஃபுட்டு தான் மெயின். அதுதான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுங்க. அதே போல் இன்னும் 4 வருஷம் காத்துக்கிட்டதுன்னா எங்களுக்கு வந்து சக்ஸஸை கண்டிப்பாக பெரிய லெவலில் நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம். வணக்கம், நான் தனுஷ்காவோட அம்மா பேசுகிறேன். தனுஷ்கா வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணிட்டு இருக்கா பாப்பா. பட் எஜுகேஷன் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. விஸ்டம் கேட்ஸில் டீச்சர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ட் மேம் ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா 2nd ரேங்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. பட் கரஸ்பாண்ட் மேம் வந்து ஃபுல் சப்போர்ட். நாங்கள் பாப்பா ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போதே ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இதுவரையிலுமே அவங்க ஒரு கிரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து விஸ்டம் கேட் ஸ்கூல் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்கூல்ல பொறுத்தவரையில் கிளாஸ்ல சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் பொறுத்தவரையில் எல்லாமே நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. பாப்பாவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆனா கிளாஸ்ல கொஞ்சம் குறும்புத்தனம் பண்றான்னு தான் சொல்றாங்க டீச்சர்ஸ். இருந்தாலும் அது குறும்புத்தனம் நாங்கள் ஒரு செல்லமா அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா அவ ஸ்போர்ட்ஸ்லயும் அச்சீவ் பண்றா, பட் எஜுகேஷன்லயும் நல்லா அச்சீவ் பண்றா. அதனால நாங்க அது குறும்புத்தனத்தை ஒன்றும் பெருசா நாங்க எடுத்துக்கிறது இல்லை. எக்ஸாம் சமயத்துல கூட மற்ற நேரத்துல கூட நல்ல எஜுகேஷன்ல, அதாவது ட்ரைனிங் போயிட்டு வந்தா கூட உடனே புக் எடுத்து வச்சு எஜுகேஷன்ல உட்காந்துக்கிறா. நல்லா பண்றா. நைட்ல கூட உட்காந்து நாளைக்கு ஒர்க் என்னவா அதை எல்லாமே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அதை ஃபுல் பண்ணிட்டு தான் மறுபடி தூங்குறதே. விஸ்டம் கேட்ஸ் பொறுத்தவரையில நீங்க தாராளமா ஜாயின் பண்ணுங்க வந்து குழந்தைங்கள. அவங்க நல்ல ஒரு அதாவது என்கரேஜ் பண்றாங்க. ஃபுல் சப்போர்ட் எதுனாலும், ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, பட் எஜுகேஷன் லைன்ல இருந்தாலும் சரி, ஃபுல் சப்போர்ட். நல்ல ஃப்ரீடம் குழந்தைங்களுக்கு. அந்த ஃப்ரீடமே அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டா இருக்கு, ஒரு தைரியம் கொடுக்குது. கண்டிப்பா நீங்க வந்து விஸ்டம் கேட் ஸ்கூல்ல குழந்தைங்களை ஜாயின் பண்ணி பிள்ளைங்க நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணட்டுங்க. எங்க பொண்ணை நாங்க வந்து சின்னதுல இருந்தே அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இப்ப எங்க பாப்பா ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்றா, எஜுகேஷன் லைன்லயும் நல்லா அச்சீவ் பண்றா. அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க ஒண்ணு எஜுகேஷன் லைன்ல கொஞ்சம் டல்லா தான் இருப்பாங்க. ஆனா அவ 2லயுமே நல்ல ஸ்டூடெண்டா இருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. ஆனா விஸ்டம் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து தினகர். நான் வந்து 2024 இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தேன். ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் வந்து மோர் தென் 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 5 இயர்ஸா பண்றதுனால நான் வேரியஸ் ஈவெண்ட்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்கேன். லைக் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல்ஸ் லெவல்.
எனக்கு வந்து நான் இந்த அளவு பண்றதுக்கு வந்து எனக்கு ஸ்கூல் ரொம்ப உதவியா இருந்தது. ஸோ நான் அது கரஸ்பாண்டன்ட் மேம்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. லைக் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது, கிரவுண்ட் ப்ரொவைட் பண்றது, இது மாதிரி எனக்கு நிறைய ஆன் டியூட்டி கொடுக்கறது மெயினாக கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இதனால என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாச்சு. ஸோ அதனால நான் தனுஷ்கா என்னோட தங்கச்சிவை இவளை நான் வந்து ஸ்கூல்ல இதுல என்னோட விஸ்டம் கிட்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணதுனால இவளுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வித்தின் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இவன் நிறைய மெடல் லைக் ஸ்டேட் நேஷனல் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு வந்திருக்கா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் காரணம்னா நான் ஸ்கூல் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவு எந்த ஸ்கூலும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்காக நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்யூ.